மற்றவங்க எல்லாரும் சிறு குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்கன்னு சொல்லும்போது வெண்டைக்காய் குழகுழப்பாக இருக்கும் இல்லையா, ஸ்லிம்மில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தண்ணி தெளித்தாலே அந்த குழகுழப்பு அதிகமாகிடும். அதனால் மோரில் உள்ள தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணியை தெளித்து அதை வேக வைக்கலாம். ஸ்லிம்மில் மூடி போட்டு வேக வச்சுட்டே இருக்கும்போது வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி அதாவது மோர் தண்ணியில் ஊற்றும் போது அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து நல்லா வதங்கி அந்த குழகுழப்பு சுத்தமாக இருக்கவே இருக்காது. நிறையவும் போடக்கூடாது. அப்படி அந்த மோர் தண்ணி இல்லை அப்படின்னா, கெட்டி தயிர் தான் இருக்குன்னா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லாவே வேக வைக்கலாம். ஸோ அந்த தயிரோட புளிப்பும் சேரும் போது வெண்டைக்காயில் நல்ல சுவையும் இருக்கும், குழகுழப்பு தன்மை கண்டிப்பாகவே இருக்காது. அதை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாமா குழந்தைகள் அப்படின்னா, அது முழு பயனும் கிடைக்கணும் அப்படின்னா இது மாதிரி நல்லா ஸ்லிம்மில் போட்டு வதக்கினாதான் முழு பலனும் கிடைக்குமே தவிர பச்சையாக சாப்பிடலாமா அப்படின்னு